புதுச்சேரி பேங்கல் புயல் காரணமாக கனமழை பெய்தது. இதனால பாத்தீங்கன்னா உள்ளூர் மக்கள் கிராமத்து பகுதியிலும் விவசாய விளைநிலம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அது சம்பந்தமாக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வேளாண் துறை மற்றும் சமூக நலத்துறை மற்றும் கால்நடைத்துறை அதிகாரிகள் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு. இதுல பாத்தீங்கன்னா அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் 10,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதுல கரும்பு, நெல், வாழை, மணிலா மற்றும் தோட்டப்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதும் கூறப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாத ஒரு ஹெக்டருக்கு 25 ரூபாய்க்கு வழங்க முடிவு செய்துள்ளாங்க அறிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாத கால்நடை நிறைய கால்நடை இறந்து போகுது. ஆடு, கோழி மற்றும் மாடுகள் இருந்ததுக்கு நிவாரண வழக்கமாக கணக்கெடுப்பு பண்ணி நடைபெற்று வருவதாகவும் தேனி ஜெயக்குமார் தெரிவித்திருக்காரு. பானு ஜெயக்குமார், குறிப்பாக தற்போது விவசாயிகளுக்கு என்ன நிவாரண உதவிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது? ஒரு ஹெக்டருக்கு 25,000 ரூபாய் வழங்க முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. பானு அது மட்டும் இல்லாத ஆடு, கோழி மற்றும் மாடுகளுக்கும் நிவாரணம் எவ்வளவு அறிவிக்கல, ஆனா விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு எடுத்ததாக தெரிகிறது. பானு, விவசாயிகள் தரப்பில் ஏதாவது மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கா? ஏதாவது கூடுதலா வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை ஏதாவது முன் வச்சிருக்காங்களா? அதாவது ஒரு ஹெக்டருக்கு 25,000 விவசாய தரப்பு இது வரைக்கும் எதுவும் கூறவில்லை. ஆனால் கணக்கெடுப்பு முறையாக எல்லாருக்கும் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்காங்க. விவசாயிகள் நெல்லுக்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அதே மாதிரி பார்த்தா கரும்பு மாறி இருக்கிறதுனால அதுக்கு நெல்லுக்கு தகுந்த மாதிரி விலை நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும் என்று விவசாய தரப்புல கோரிக்கை எடுத்திருக்காங்க. போனோம்.